பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப வச்சிருக்கக்கூடிய பணப்பெட்டியில ரூ. 18,00,000 பணப்பெட்டி வந்ததுக்கு பிறகு, கானா வினோத் அந்த ரூ. 18,00,000 எடுத்துட்டு பிக் பாஸ் விட்டு வெளில போயிருக்காராம். இது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இல்ல ப்ரோ நீங்க பொய் சொல்றீங்க. எப்படி அவர் பணத்த எடுப்பாரு? அவர் டைட்டில் வின் ஆகுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. ஃபினாலே இதுக்கு போனாருன்னா, அவர் தான் டைட்டில வின் பண்ணுவாரு. அவர்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா, நாம எதிர்பார்த்த அரோரா, சாண்ட்ரா, விக்ரம், சபரி இதுல யாருமே பணப்பெட்டி எடுக்கல. ஏதோ ஒரு இடத்துல இந்த ரூ. 18,00,000 அப்படிங்கிறது கானா வினோத்துக்கு ஒரு பெரிய தொகையா தெரிஞ்சிருக்கு. அவரோட பண தேவைய பூர்த்தி பண்றதுக்காகவும், வெளியில அவர் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும், மத்த பிரச்சனையா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த ரூ. 18,00,000 அப்படிங்கிறது பெரிய விஷயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தால இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும் ரூ. 18,00,000 பணப்பெட்டி அவர் எடுத்திருக்காராம். இது நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும். இன்னைக்கு நாம லைவ்ல பார்க்க போறதும், இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கறதும் நேத்து நடந்த விஷயங்கள். வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்ததுல இருந்தே வினோத்தோட பிஹேவியர்ல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. குறிப்பா ஒருத்தவங்களும் வினோத் கிட்ட போயிட்டு அவரோட அந்த ஆட்டிடியூட பத்தியும், விமர்சனத்தை ஏத்துக்காத பத்தியும் எக்கச்சக்கமான விஷயங்களை முன் வைக்கிறாங்க. அப்பயே மனுஷன் உடஞ்சு போயிட்டாரு. சரி ஓகே, அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். இன்னும் 2 நாள் வீட்டுல இருக்க போறாங்க. வீக்கெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட போறாங்க. மறுபடியும் அவர் அடுத்த வாரம் பவுன்ஸ் பேக் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவரோட கான்பிடென்ட் அவர் விட்டுட்டாரு. அமித் கூட இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. நண்பா, பொட்டிய மட்டும் தயவு செஞ்சு எடுத்துறாத. நான் வீட்டுக்குள்ள உனக்காக வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது, அமித்லாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கானா வினோத் வாக் அவுட் ஆகி வெளில வந்துருவாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்த குடுத்துட்டாரு. இந்த சீசன் 9 ஆரம்பிச்சதுல இருந்தே கண்டிப்பா கானா வினோத் தான் டைட்டில வின் பண்ணுவாரு. அவரு டைட்டில வின் பண்ணதுனாலும், ஃபினாலே மேடையில சேது சார் பக்கத்துல இன்னொரு கண்டஸ்டன்ட் கூட அவர் தான் நிக்க போறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஃபேன்ஸுக்கு தலையில இடி இறக்குற மாதிரி தான் கானா வினோத் இப்ப அதிர்ச்சி முடிவை எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு நம்பாத மாதிரியும், ஏத்துக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுதான் 100% உண்மை. இதுவரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றுல எவ்வளோ பேரு வெற்றியாளர் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க பொட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வரிசையில சீசன் 3ல கவினுக்கு அப்புறமா இப்ப சீசன் 9ல ஒரு டைட்டில் வின்னர் பொட்டி எடுத்ததுக்காக கண்டிப்பா ஃபீல் பண்ண போறாங்க மக்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.